நான் வந்து சவுதியில எந்த டயத்துல நோன்பு வைப்பாங்க, எந்த டயத்துல நோன்பு திறப்பாங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து அத எப்படி கால்குலேட் பண்ணி, இந்தியாவுல எந்த டைம் மாறும்ங்கிறத நான் அதையும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு சவுதி டைம். ஓகேங்களா? சவுதி டைம் எப்போதுமே 4:30 மணிக்கு சஹர் முடியுது. சரிங்களா? 4:30 மணிக்கு முடிஞ்சு 5, 5:15க்கு தொழுக ஆரம்பிச்சிடுறாங்க. சரிங்களா? 5லேருந்து ஒரு சில 5:45 வரை அந்த டைம். ஓகேங்களா? அந்த 5:45க்குள்ள கம்ப்ளீட்டா சஹர் செஞ்சு முடிச்சு, தொழுது முடிச்சு எல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்சுருவாங்க. முடிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன செய்வாங்க, அதிகம் பேர் வந்து காலையில டியூட்டி இருக்காது. மேக்ஸிமம் வந்து சஹர் செஞ்சு தொழுதுட்டு படுத்தாங்கன்னா, கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் அவங்க மேக்ஸிமம் வந்து டியூட்டியே இருக்காது. நோம்புல தூங்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ 2 மணி கழிஞ்சு, ஸோ நோன்பு திறக்கிறதுக்குள்ள சாமான்கள் எல்லாம் வாங்குவாங்க. போறது, சில வேலைகள் வண்டி கழுவுற வேலை. நான் டிரைவரா இருக்கிறதுனால, ஸோ நான் வண்டி கழுவணும், வைக்கணும் அந்த மாரி வேலைகள் இருக்கும். சரிங்களா? அப்புறம் என்னுடைய ட்ரெஸ்ஸு இதெல்லாம் சோப் போடுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நான் என்னுடைய ரூமில நான் சமைச்சு சாப்பிட்றதுக்குள்ளது எல்லாத்தையும் அந்த வேலைய கொஞ்சம் பார்த்துக்கிட்டு பிஸியா இருப்பேன். ஸோ அத முடிச்சுட்டு கரெக்ட்டா ஒரு 5:30 மணி ஆகும். சரிங்களா? 5:30 மணிக்கு நான் பள்ளிவாசலுக்கு போவேன். 5:30 மணிக்கு நோன்பு திறப்பாங்க. நான் 5 மணிக்கு பள்ளிவாசலுக்கு போயிருவேன். இங்க வந்து சாப்பாடு எல்லாமே பள்ளிவாசல்ல தாரது. ஓகேங்களா? இங்க உள்ள எல்லா பள்ளிவாசலுக்குமே கேட்டீங்களா, அந்த கவர்மெண்ட் இங்குள்ள அரசு மூலமா கேட்டீங்களா, சாப்பாடு எத்தனை பேருன்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு. அந்த மூலமா கொடுத்துட்டு ரொட்டீனா கொடுத்துட்டாங்க. நீங்க சவுதியில எந்த பள்ளிவாசலுக்கு போனாலும் உங்களுக்கு அந்த சாப்பாடு கிடைக்கும். சரிங்களா? அதனால நோன்புற டயத்துல வந்து எதுக்கு சாப்பிட போறாங்கன்னா, சிலர் இருப்பாங்க, "என்னடா அது நீங்க தான் சோறு சமைச்சு சாப்பிட்றீங்களே, எதுக்கு அங்கெல்லாம் போறீங்க? அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாரி இல்லையா?" கண்டிப்பா சொல்றேன். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு மாரி இல்ல. ஏன்னா, அது வந்து எங்களுக்குடைய ரிஸ்க். ரிஸ்க்குங்கிறது ஒரு அன்பளிப்பு. சரிங்களா? அந்த அன்பளிப்பு வந்து நாங்க தட்டி பறிக்க விரும்பல. சரிங்களா? ஸோ அவங்க தர பள்ளிவாசல்லேருந்து அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு வேளை சாப்பாடு வந்து எனக்கு ஒரு நேரம் இப்போ நாங்க அத வாங்கிட்டு அங்க அதாவது நாங்க அந்த பள்ளிவாசல்ல போய் சாப்பிட்டோம்னா, எங்களுக்கு அந்த நைட்டு வரைக்கும் பசி இருக்காது. ஓகேங்களா? நாங்க மறுநாள் ஐ மீன் சஹருக்கு தான் நாங்க செஞ்சு சாப்பிடணும். அதுவரைக்கும் எங்களுக்கு ஃபுல் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நாங்க இது தொறந்துட்டு வந்து கூட நாங்க ஃப்ரீயா கூட செஞ்சு சமைச்சு சாப்பிட்டுக்குருவோம். சஹருக்கு மீடியமா. ஸோ இந்த மாதம் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப செலவு கம்மி, வேலையும் கம்மி. சரிங்களா? மேக்ஸிமம் டிரைவரை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் வேலைகளே இருக்காது. அப்படி இருந்தா மேக்ஸிமம் வண்டி கழுவுற வேலை மட்டும் தான் இருக்கும். மத்தபடி வேலைகள் எதுவுமே இருக்காது. இங்க உள்ள எல்லா டிரைவரையும் எடுத்துக்கோங்க. மத்த கம்பெனி வேலை அதுகள்ல கொஞ்சம் டைம் ஷிஃப்ட் மாறும். ஓகேங்களா? காலைல 6 டூ சாயந்தரம் 3, 4 மணி வரை அந்த மாரி ஷிஃப்ட் படி மாறும். ஸோ அத பத்தி எனக்கு தெரியல. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சது வந்து கம்பெனி அதாவது ஃபுல் கார் டிரைவர் வேலை, வீட்டு டிரைவர் வேலைய பத்தி தான் எனக்கு அதிகமா தெரியும். சரிங்களா? ஸோ நான் சவுதியில வந்து கிட்டத்தட்ட நான் 2011ல வந்தேன். வந்துட்டு ஒரு 16 கிட்ட நான் ஊருக்கு போனேன். ஸோ வந்த ஃபீல்ட்ல வந்து கொரோனா வந்துட்டு, அது கிட்டத்தட்ட அந்த ஐடியா இல்ல. ஒரு 6, 7 வருஷமா நான் ஊர்ல தான் இருந்தேன். சரிங்களா? இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது. ஸோ நான் வந்து என்னன்னா, எனக்கு பழையபடி நான் லைசென்ஸ் இருந்ததுனால எனக்கு ஒரு ரூ. 1800 சம்பளம் தராங்க. சாப்பாட நான் அதில சாப்பிட்டுக்கிறணும். சரிங்களா? ஸோ அந்த மாரி வேலைகள்லாம் இருக்கு. எனக்கு செல்ஃபோன் சார்ஜ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரூ. 600 கிட்ட ஆயிரும். சரிங்களா? அப்ப அது போக பாக்கி நான் ஊருக்கு அனுப்புவேன். ஸோ கேட்டீங்களா? வேறு அதிகமாலாம் நான் இன்கம் இல்ல. நான் ஓப்பனா சொல்றதுக்கு என்ன, வேறு சைடு இன்கம் இந்த மாரிலாம் எதுவுமே எங்களுக்கு வராது. சரிங்களா? ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு இதுதான் சம்பளம் டிரைவர பொறுத்தளவு. எங்களுக்கு வந்து கிடைக்கும்னா சம்டைம் வந்து சாப்பாடு நல்ல முறையில கிடைக்கும். அத வேணா குடுப்பாங்க. இந்த பெர்னாட்டா ஏதாவது அத ஒரு சில பொறுத்து அது மேக்ஸிமம் வந்து புதுசா வரவங்களுக்கு பொறுத்தளவு கொஞ்சம் வந்து கொஞ்சம் கெடுபிடி மாரி தான். ஸோ பழசு இருக்காங்க. இப்போ நான் ஒரு வெக்கேஷன் போயிட்டு வந்துட்டோம்னா, எனக்கு வந்து இந்த வீட்லேருந்து சில சலுகைகள் கிடைக்கும். நோன்பு டயத்துல பைசா தர்றது, ட்ரெஸ் எடுத்து தர்றது, இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். ஸோ பெருநாளைக்கு நல்லா அவங்க கறி சாப்பாடு, கறி தந்துருவாங்க. ஸோ நம்ம சமைச்சு நம்ம நல்ல முறையா சாப்பிட்டுக்கலாம். கறி வந்து 2 கிலோ, 3 கிலோ கிட்ட கறி தந்துருவாங்க. பியூர் கறியாவும், எலும்பு இல்லாத கறியா தான் இருக்கும். ஸோ அத சமைச்சு நம்ம சாப்பிட்டுக்கிற வேண்டியதுதான். சரிங்களா? நம்ம அங்க சவுதிக்கு வந்துட்டோம்னா, டிரைவரா வந்தோம்னா, நம்ம வீட்ல நம்ம இருக்கிற ரூமுக்கு அவங்க கம்ப்ளீட்டா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தந்துருவாங்க. கேஸ்லேருந்து, ஹீட்டர்லேருந்து, ஃப்ரிட்ஜ்லேருந்து, வாஷிங் மிஷின்லேருந்து கேட்டிங்களா? எல்லாமே ஒரு ரூமுக்குள்ள கம்ப்ளீட்டா என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாமே கண்டிப்பா வச்சுருவாங்க. சில இடத்துலலாம் ரொம்ப சின்ன ரூமா இருக்கும். ஸோ அதப்படி நான் ரூம் தான் கொஞ்சம் பிரச்சனை. மத்தபடிலாம் ஒரு சிலவங்களுக்கெல்லாம் எல்லாமே செட் ஆயிரும். ஹவுஸ் டிரைவர் பொறுத்தவரை வேலைகள்லாம் கொஞ்சம் கம்மி தான். மேக்ஸிமம் 2, 3 வண்டி வச்சிருப்பாங்க. அத கழுவிக்கிட்டு, ஸோ இங்க போற நேரம் ஸ்கூல், மதரஸா போற நேரம் போயிட்டு வந்துட்டு, ஆஃபீஸ் போற நேரம் போயிட்டு பாக்கி டயத்துல ஃப்ரீயா இருக்கிறது வேல. அது எங்க ரொட்டீனா பழகுறது வந்து காலையில ஒரு 6 மணி டூ நைட்டு 12 மணி வரை ரொட்டீனா நாங்க வந்து கம்பல்சரி முழிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா 12 மணிக்கு தான் அவங்க ஃப்ரீ ஆவாங்க. அந்த வேலைகள் இருக்கிறது கம்பல்சரி நாங்க முழிச்சாகணும். அந்த 12 மணி வரை கேப்ல அவங்க எங்க கூப்பிட்டாலும் போகணும். ஏதாவது எமர்ஜென்சினா போயிட்டு வரணும். நம்ம வொரி பண்ண கூட வேணும். வேலைகள் வந்து கம்மி தான். டிரைவர பொறுத்தளவு வேலைகள் வந்து
முழுக்க முழுக்க கம்மி தான். என்னை பொறுத்தளவு இது நான் இருக்க ஏரியாவில் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ ரொம்ப ரொம்ப கம்மி தான். சரிங்களா? மெயினாக வந்து வீடு க்ளீன் பண்ணுற வேலை, வண்டி க்ளீன் பண்ணுற வேலை இந்த மாதிரி. ஏன்னா இப்போ பொண்ணுங்கள் எல்லாமே வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து வெயிட் அதிகமாக அவங்க தூக்க மாட்டாங்க. ஸோ இந்த டிரைவரை பொறுத்தளவு வந்து கேஸ் அடைக்கிறதுக்கு, வீட்டு வேலை பார்க்குறதுக்கு, கேட்டிங்களா, ஒரு எமர்ஜென்சியாக கொண்டு போயிட்டு வர்றதுக்கு, பக்கத்தில் லோக்கல் கொண்டு போயிட்டு வர்றதுக்கு, பின்ன அவங்க சிஸ்டர் அண்ணன் வீட்டுக்கு போனாங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட்டிங்கில் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டயத்துக்கு அவங்க போகிறது. அதனால தான் டிரைவர் வச்சுருக்காங்க. வேறு எந்த ஒரு இஷ்யூக்கும் இல்லை. சரிங்களா? சேலரி நல்லா ஓரளவு கரைச்சல் இல்லாமல் கொடுத்துறாங்க. ஒரு சில ஃபேமிலியில் ஒரு சில டிரைவர்லாம் இருக்காங்க. ஒரு சில வீட்டெலாம் இருக்குது, நல்ல முறையில் சம்பளம் கரெக்டாக கொடுத்துட்றாங்க கண்ணுன்னு. சரியா? நீங்கள் எப்போதுமே சவுதிக்கு வந்து சின்ன ஃபேமிலியாக இருக்கிற இடத்துக்கு வாங்க. ஓகேங்களா? பையன் பொண்ணு இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு வாங்க. அதே மாதிரி 5 பொண்ணு 5 பையன் அந்த மாதிரி இடத்துக்கு கண்டிப்பாக வந்துடாதீங்க. அது எப்போதுமே உங்களுக்கு ரிஸ்க்கு தான். சவுதி பொறுத்தல ஒரு வீட்டுக்கு நீங்கள் புதுசாக வரீங்களா, பழசாக போகிறீங்களா, பழைய ரிட்டன் முன்னாடி இருந்தாங்களா, வந்தீங்கன்னா சிங்கிள் ஃபேமிலியாக இருக்கவங்க வாங்க. இந்த கூட்டு குடும்பத்துக்கு வரவே வராதிங்க. உங்களுக்கு வேலை அதிகம் ஜாஸ்தியாக இருக்கிறது செய்யும். கேட்டிங்களா? இதுதான் எங்களுடைய ஒரு ரூலு. அதுவும் இல்லாமல் இப்போ நான் வந்து ஒரு வருஷத்தில் வந்து ₹2 கூடியிருக்கு. நான் வரும்போது ₹22 இருந்துச்சு. இப்போ ₹24 கிட்ட ஆகிப்போச்சு. ₹2ங்கிறது நான் வாங்குகிற சம்பளத்துக்கு எனக்கு ₹3000 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சரிங்களா? இனிமேல் நான் அனுப்பும்போது ஒரு 3000 எக்ஸ்ட்ரா அனுப்ப முடியும் என்னால். அதுதான், வேறு ஒரு வித்தியாசமும் இல்லை. அதுவுமே ஒரு சில ஆப்புகள் இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்பராக நம்ம அனுப்பினோம்னா அது கிடைக்கும். இல்லாட்டா அது என்ன ஆப்புங்கிறது நான் அந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் இல்லாட்டா அடுத்த வீடியோவில் நான் அந்த ஆப் என்னென்ன ஆப்புங்கிறது நான் சொல்லிடுறேன். மணி ட்ரான்ஸ்ஃபர் பற்றின விஷயம், வேலை வாய்ப்புகள் பற்றின விஷயம். கேட்டிங்களா? நீங்கள் சவுதிக்கு புதுசாக இருந்தால் என்னென்ன பிரச்சனைனாலும் மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரைவேட்டில் எனக்கு கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்புறம் வாங்க, இப்போ நம்ம இந்திய டயத்துக்கும் சவுதி வித்தியாசம் கேட்டோம்ல. இப்போ இந்திய டயத்தில் சவுதியில் வந்து எத்தனை மணிக்கு நோந்துருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்திய டயத்துக்கு சவுதி டைம் இந்திய டயத்தில் 7 மணிக்கு நோன்பு வைக்கிறாங்க, சகர் முடிகிறது. ஓகேங்களா? 7:30 7 மணிலேருந்து 7:45 வரைக்கும் அந்த டயத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக சகர் முடிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு பிளேஸில் மாறும், ஒவ்வொரு ஏரியா பொறுத்தளவு மாறும். தம்மாம், ஜித்தா அந்த மாதிரி பல இது இருக்குல்ல, பல ஊர்கள் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து அதில் மாறுபடும். கேட்டிங்களா? ஸோ அதனால் 7 மணிலேருந்து 7:30க்குள்ளே கண்டிப்பாக சகர் முடிஞ்சிடும். ஸோ ஈவினிங் வந்து 8 மணி. கேட்டிங்களா? 8 மணிலேருந்து கம்ப்ளீட்டாக இஃப்தார் திறந்துடுவாங்க. திராவி வந்து முதல்ல 12 ரகாயத்தாக இருந்துச்சு, இப்போ 10 ரகாயத்தாக மாற்றிட்டாங்க. சவுதியில் வந்து இப்போ வந்து 10 ரகாயத்தான் திராவி தொழுகிறாங்க. நம்ம ஊரில் எப்போவுமே 20 ரகாயத் தான். ஆனால் சவுதியை பொறுத்தளவு 10 ரகாயத் தான் இப்போ கம்பல்சரி தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. அது இந்த வருஷத்துலேருந்து அது நடைமுறையும் படுத்திட்டாங்க. சரிங்களா? நீங்கள் எத்தனை ரகாயத் தொழுவீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிப்போங்க. அதுவும் இல்லாமல் மேலும் என்னோடய வீடியோக்கு ஆதரவு தாங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல பிளாகாக உங்களுக்கு எடுத்து போடுறேன். சரிங்களா? சவுதி பற்றின ரூல்ஸை பற்றி, அங்குள்ள மார்க்கெட்டை பற்றி, விலைவாசியை பற்றி, அதாவது நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை கட்டுப்படியாகுமா, இது எப்படி நம்ம இந்த சம்பளத்தில் நமக்கு ரொட்டீன் பண்ணலாம், அப்புறம் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.